பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்கா வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமையில் இதோ நம் பாதுகாவலர் இயேசுவுக்காக உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் ஒப்பு கொடுத்தவர் பிரான்சிஸ்கன் துறவற சபையில் சேருவதற்கு முன்பாக இன்னொரு துறவு சபையில் தாம் இணைந்திருந்தாலும் மொரோக்கா தேசத்தில் இயேசுவை அறிவித்ததால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட மறைசாட்சிகளின் உடலை பார்த்து அந்த நிகழ்வை கேள்விப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு மரணம் எனக்கும் நிகழ வேண்டும், நானும் அந்த பிரான்சிஸ்கன் துறவற சபையில் ஒரு கப்புச்சின் துறவியாக என்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இந்த சபைக்குள் தன்னை அர்ப்பணித்தவர். புனித பிரான்சிஸ் அசிசியாரின் ஆன்மீகத்தை தனதாக்கி கொண்டு இயேசுவை போல மக்களுக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிற, இயேசுவுக்காக எத்தனையோ மறைசாட்சிகள் எதிர்கொண்ட அந்த ஒரு சிறப்பான தருணம் என் வாழ்வின் மரண வேளையாக அமைய வேண்டும் என்கிற வேட்கையோடு தன்னை கையளித்தவர். அப்படிப்பட்ட ஒரு நிலை தனக்கு சாத்தியமாகவில்லை என்றால் தன்னுடைய உடலை பற்றி நின்ற நோய் தனக்கு கொடுத்த அத்துணை வேதனைகளையும் இயேசுவுக்காக தாங்கி நின்றவர். இதோ நம் ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடுகளை தியானிக்கிற இந்த புனித வாரத்தில் இயேசுவுக்காக தன் உடலில் முள் போல் தைத்து கொண்டிருந்த அத்துணை நோயின் வேதனைகளையும் தாங்கி நின்ற இயேசுவின் பாடுகளோடு என் பாடுகளும் இணையட்டும், இயேசுவின் பாடுகளில் குறைவாய் இருப்பதை நான் நிறைவு செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதாக என்று சொன்ன புனித பவுலை போலவே தன்னையே இயேசுவுக்காக அர்ப்பணித்த நம் பாதுகாவலர் கோடி அற்புத புனித பதுவை அந்தோனியாரின் திருச்சுருபத்திற்கு முன்பாக கூடி வந்திருக்கிற நாம் இதோ ஆராதனை டிவி நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சிறப்பான வாய்ப்பினை பயன்படுத்தின பிள்ளைகளாக புனிதரின் திருச்சுருபத்தை உற்று நோக்கி நம்முடைய இந்த நவநாள் ஜெபத்தை ஏறெடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும்
அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற நேரம், குறிப்பாக நம் திரு அவையின் தொடர் வேண்டுகோளாக இருக்கக்கூடிய உலக அமைதிக்காக, போர் சூழல்கள் மறையும்படியாக இதை தூண்டிவிடுகிற நாடுகளின் ஆட்சியாளர்களுக்குள்ளே ஆவியானவர் இறங்கி வந்து அனைத்தையும் மாற்றும்படியாக இதோ நம் பாதுகாவலரின் பரிந்துரைக்குள்ளே இந்த தேசங்களை, பதற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து அருள் வேண்டுவோம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவர் நம் உள்ளத்தையும் இல்லங்களையும் ஆளுகை செய்யும்படியாக நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற நேரம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமான சகோதரியே, சகோதரனே, வலிமை வாய்ந்த வீரனாக தன்னை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரோடும் உடனிருக்கும் ஆண்டவர் நாம் எதிர்கொள்ளுகிற வேதனை, வடிக்கின்ற கண்ணீர், வெளியிலே வார்த்தைகளால் சொல்ல முடியாத உபத்திரவங்கள்,
எதுவாக இருந்தார். இதோ நான் உன்னை காண்கின்ற தெய்வம் என்று சொல்லுகிறவராக புனித பதுவை அந்தோனியாரை கண்டுகொண்டவர். தன்னை பின்பற்றுவதாக சொல்லுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காண்கின்ற தெய்வம் ஆராதனை டிவி என்கிற இந்த ஆசீர்வாதமான ஒரு தலத்தின் வழியாக நம் உள்ளம் வந்தமர்ந்திருக்கிற, நம் இல்லத்தில் தன் பிரசன்னத்தை நிறைத்திருக்கிற இயேசுவை உற்று நோக்குவோம். திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 22 9 தொடங்கி வசனங்களில் ஆண்டவரிடத்தில் இப்படியாய் தன்னை கையளிக்கிறான். என்னை கருப்பையினின்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே, என் தாயிடம் பால் குடிக்கையிலேயே என்னை பாதுகாத்தவரும் நீரே. கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே. என்னை விட்டு தொலையில் போய்விடாதே, ஏனெனில் ஆபத்து நெருங்கிவிட்டது. எனக்கு உதவி செய்வார் யாருமில்லை. என்னை விழுங்க அவர்கள் தங்கள் வாயை அகலத் திறக்கின்றார்கள். இரை தேடி சீறி முழங்கும் சிங்கம் போல் பாய்கின்றார்கள். நான் கொட்டப்பட்ட நீர் போல் ஆனேன் என்று ஆண்டவரே எனக்கு வலிமையாய் நீர் வாரும். புனித பதுவை அந்தோனியார் நற்கருணை ஆண்டவரின் ஆளுகைக்குள்ளே தன்னை கையளித்து தனக்கு பாதிப்பாய் எழுந்த தன் உள்ளத்தின் வலிமையை குலைக்க பார்த்த, தன் உடலில் முள் போல் குத்திக் கொண்டிருந்த அனைத்து வகையான நோயின் தாக்குதல்களிலிருந்து, எதிராளிகளினுடைய தாக்குதல்களிலிருந்து அற்புதமாய் ஆண்டவர் தன்னை விடுவிப்பார் என்று இந்த நற்கருணை ஆண்டவரிடம் சரணடைந்தாரே, அதே ஒரு உணர்வு நாமும் நம்முடைய உள்ளத்தில் கொண்ட பிள்ளைகளாக இயேசுவிடம் நம்மை சரணாகதியாக்கும் நேரம் எது? உங்களுடைய என்னுடைய வாழ்வில் பல்வேறு ஆசீர்வாதங்களை பொழிகிறவராக, அத்துணை கசப்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து போடுகிறவராக, இனிமையான உணர்வுகளால் தன்னை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை நிரப்புகிற ஆண்டவர் இதோ அவருடைய திருப்பாதத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து, இந்த பாடல் வரிகளுக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம் உள்ளம் எழுந்து வரும்படியாக, நம்மை ஆளுகை செய்யும்படியாக, நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை எல்லாம் இந்த வேளையிலே அவருடைய இரக்கம் நிறைக்கும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே, வளமாயம்மில் தவழ்க. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே, வளமாயம்மில் தவழ்க.
இயற்கை சுமந்த கனி செய்வினையாம் இருளின் துயரம் விலக. இயற்கை சுமந்த கனி செய்வினையாம் இருளின் துயரம் விலக. இறைவன் உவந்து வழங்கும் கனியாய் அருளை பொழிந்தே வருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம்மில் தவழ்க. தூய்மை அமுதம் துளிர்க்கும் மலராய் துலங்கும் இறைவா வருக. தூய்மை அமுதம் துளிர்க்கும் மலராய் துலங்கும் இறைவா வருக. தேவு தொடரா புதுமை நிலவாய் திகழும் வாழ்வை தருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம்மில் தவழ்க. தனிமை நலிந்து இனிமை பொழிந்து புனித இதயம் பெறவே. தனிமை நலிந்து இனிமை பொழிந்து புனித இதயம் பெறவே. புனிதர் சுவைக்கும் இனிய விருந்தாய் கனிவாய் எழுந்தே வருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம்மில் தவழ்க. புனிதர் சுவைக்கும் இனிய விருந்தா. பிரியமான சகோதரனே சகோதரியே, நம் பாதுகாவலர் புதுமை வள்ளல் எல்லா வகையான இன்னல்களிலிருந்தும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி விடுதலையை பெற்றுத் தருகிறவர். இதோ அந்த புனிதர் சுவைத்த அதே நற்கருணை ஆண்டவர் நீங்களும் நானும் சுவைக்கும்படியாக இதோ நம் கண்களுக்கு முன்பாக பிரசன்னமாகி இருக்கிறவர். தொடர்ந்து நாம் பங்கேற்கவிருக்கிற திருப்பலி வழியாக நம் நாவில் நம் உள்ளத்தில் இதயத்தில் எழுந்து வருகிற தெய்வம் இதோ புனிதருக்கு அவர் கொடுத்த அதே இனிமை, அதே ஆசீர்வாதம், அதே வல்லமை, அதே வெளிச்சம், அதே எழுச்சி நம்மையும் ஆட்கொள்ளும்படியா இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? இதோ இந்த நாளில் நாம் கேட்க இருக்கிற நற்செய்தி நம் ஆண்டவர் இயேசு கொண்டாடின அந்த முதல் திருப்பலியை நமக்கு அற்புதமாய் கொண்டு வருகிறது. அந்த திருப்பலியிலே இயேசுவின் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்து அன்பிலே தன்னையே முழுமையாய் வேரூன்றுபடியாய் கையளித்த திருத்தூதர் யோவானையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று ஆண்டவரே உயிரே போனாலும் உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று வாய்கிழிய வீர வசனம் பேசி ஒரு
சவால் நிறைந்த நெருக்கடி நிறைந்த ஒரு சூழல் வருகிற போது சுயநலத்தோடு தன் உயிரை காத்து கொள்ளுகிறவராக இந்த நபரை, இந்த இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்ன அப்படியும் இப்படியுமாய் நம்பிக்கையில் உறுதி பெறாத திருத்தூதர் பேதுருவையும் நாம் எதிர்கொள்ளவிருக்கிறோம். உலகின் வெளிச்சமாக இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை நற்கருணை ஆண்டவராக உள்ளத்தில் பெற்றும் கூட இருள் தன்னை ஆட்சி செய்வதற்கு தன்னையே கையளித்த சாத்தானுக்கு பலிகடாக தன்னை ஒப்புக் கொடுத்த யூதாசையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, யூதாசாக அல்ல, இருள் ஆட்சி செய்யக்கூடிய உள்ளங்களாக அல்ல, மாறாக திருத்தூதர் யோவானை போல் அவருடைய அன்பு நிறைந்திருக்கிற உள்ளமா, திருத்தூதர் பேதுருவை போல ஆண்டவரே என்று மனதுருகி மன்னிப்பை வேண்டி இயேசுவின் வெளிச்சம் நம் உள்ளத்தை நிரப்பும்படியாக நம்மை ஒப்புக் கொடுக்கிற நேரம் இதோ. நம் பாதுகாவலர் நற்கருணை ஆண்டவராகிய இயேசு என்னும் இந்த ஒளியால் தன் அகத்தை முழுமையாய் வெளிச்சமாக்கினவர். தன் பரிந்துரையிலே தன்னை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் இதோ இந்த ஜெப வேளையில் இயேசுவிடம் பரிந்து பேசுகிறவர். அவரிடத்திலே நம்மையும் பல்வேறு வகையான இருளின் ஆட்சிக்குள்ளே சிக்குண்ட பிள்ளைகளா, ஒளியாகிய இயேசுவை இழந்து தவிக்கிற நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இதோ இந்த ஆண்டவரிடத்திலே சிறப்பாக நாம் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடியற்புதரான புனித அந்தோணியாரின் பெயரால் உம் திரு முன்பாக நாங்கள் கூடி வரும்படி செய்திருக்கிறீரே, அதுவும் உம் திருமகன் இயேசுவின் திருப்பாடுகளை, மரணத்தை எங்களுக்கு வாழ்வு தருகிற அனுபவமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிற இந்த புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமையிலே ஆண்டவரே உம்முடைய பாதண்டையிலே நாங்கள் ஓடி வருவதற்கு, உம் திருமுக பிரசன்னத்திலே எங்களை கையளிப்பதற்கு நீர் தந்த இந்த நல்வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். ஆண்டவரே, திருத்தூதர் பேதுரு உம்மை நோக்கி கூப்பிட்டதை போலவே புனித பதுவை அந்தோணியார் உம்மை நோக்கி தன்னை கையளித்ததை போலவே நாங்களும் எங்களை கையளிக்கும்படியாய், உம்மை நோக்கி கூப்பிடும்படியாய் எங்களை அழைத்திருக்க நன்றி அப்பா. கண்ணீர் நிறைந்த வாழ்வின் சூழல்களிலிருந்து, பாரமான வாழ்வினுடைய அனுபவங்களை எல்லாம் உடைய பாதண்டையில் ஒப்புக் கொடுத்து, அந்தோணியாரே, கோடி அற்புதரே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கய்யா என்று வேண்டின உம் பிள்ளைகளின் வாழ்வில் இனிமையை நீர் பொழிந்திருக்கிறீர். உம் பிள்ளைகளின் வாழ்வில் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர். உம் பிள்ளைகளின் வாழ்வில் இருந்த அச்சத்தை அகற்றி இருக்கிறீர். உடைய பிள்ளைகளை கட்டுண்ட நிலையில் வைத்திருந்த நோயின் பேயின் கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறீர். எண்ணில்லா நன்மைகளா உடைய பிள்ளைகளினுடைய வேண்டுதல்களுக்கும் விருப்ப நிலைகளுக்கும் மேலான வகையிலே புனித அந்தோணியார் வழியாகவும் பிள்ளைகளை ஆசீர்வதித்தவரே, நன்றி அப்பா. ஆபத்து வேளையில் உம் பிள்ளைகளை நீர் மீட்டு கொண்டீரே. இதோ இந்த நொடி பொழுது வரை உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு உம் பிரசன்னம் உடனிருந்து உம் பிள்ளைகளை நீர் உறுதிப்படுத்தி, உம் பிள்ளைகளை வலிமைப்படுத்தி நீர் வழி நடத்தி வந்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை நினைத்து பார்க்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும், என் வலிமையே
எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் அப்பா என்று கூப்பிடுகிற பிள்ளைகளா, புனித பதுவை அந்தோணியாரின் வல்லமையான பரிந்துரைக்குள்ளே நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளா, உலகின் பல்வேறு திசைகளில் வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தார். இதோ இந்த ஆராதனை டிவி என்கிற இந்த அற்புதமான தலத்தின் வழியாக உம் திருவின் ஒரே குடும்பமாய் தங்களை கையளித்திருக்கிற எங்கள் மீது உமது இரக்கத்தின் பார்வை கடந்து வரும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தாயின் வயிற்றில் நாங்கள் கருவாக முன்னரே எங்களை தெரிந்து கொண்டவர் நீ. உமக்கென்று எங்களை நீ சொந்தமாக்கி கொண்டவர். இதோ உமக்கு சொந்தமான தன்னை நீரே ஆளுகை செய்ய வேண்டும், நீரே ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் அதற்கு குறுக்கீடாக வருகிற அத்துணை தடைகளையும் உம் வல்லமையோடு எதிர்த்து நின்ற புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால் கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் நாங்கள் பலகீனர்களாக இருக்கும். நீர் எங்களை படைத்தவர் என்பதை பல நேரங்களில் மறந்திருக்கிறோம். உம்முடைய சுவாச காற்று எங்களுக்குள்ளே செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து போனவர்களா? இதோ இருள் எங்களை ஆட்சி செய்யும்படியா, இருளுக்குரிய செயல்பாடுகள் எங்களை நடைபெறமாய் மாற்றும்படியாக பாவத்தோடும் அலகையோடும் கைகோர்த்து நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அப்பா இயேசுவே, உம்முடைய தெய்வீக திருப்பாடுகளை, வாழ்வு தருகிற அந்த மரணத்தை நாங்கள் சிறப்பாக தியானிக்கக்கூடிய இந்த நாட்களில் இதோ நாங்களும் எங்கள் பாவத்திற்கு இறந்து உம்மோடு உயிர்த்தெழுகிற பிள்ளைகளாக புனித பதுவை அந்தோணியார் பெற்றுக்கொண்ட அத்துணை ஆசீர்வாதங்களையும், இதோ நற்கருணை ஆண்டவராக நீ தருகிற அத்துணை வல்லமையை வாழ்வையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்வுக்கு நீர் ஆதாரமாக தந்திருக்கிற அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, குறையுள்ள பிள்ளைகள், பலகீனர்கள், எங்களுடைய பாவத்தால் நாங்கள் கட்டிக்கொண்ட எல்லா வகையால் எங்களுடைய வாழ்வினுடைய பாடுகள், எங்களுடைய வாழ்வினுடைய இன்னல்கள், நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அவமானங்கள், நெருக்கடிகள், தலை நிமிர்ந்து வாழ முடியாதபடி கூனி குறுக நிற்க வைத்திருக்கிற அனுபவம் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, வலிமை வாய்ந்த வீரனாக அழைக்கப்படுகிற ஒவ்வொருவரோடும் உடனிருக்கிறவர். இதோ இறைவாக்கினர்களோடு இருந்த உமது பிரசன்னம், நீதி தலைவர்களோடு இருந்த உமது பிரசன்னம், புதிய ஏற்பாட்டிலே திரு தூதர்களை உறுதிப்படுத்திய உமது பிரசன்னம், புனிதர்களோடு வழிநடந்த உம் பிரசன்னம், இதோ எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரை ஆட்கொண்ட உமது வல்லமை எங்களையும் ஆட்கொள்ளும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எழுந்து வாரும், எங்கள் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உமது வல்லமையால் நிரப்பும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வாழ்வை, உம்முடைய ஆசிரை தொலைத்த பாவிகளாக இருக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்குரிய பிள்ளைகள் மேலும் நீர் வல்லமையாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, பாவத்தை பின்னுக்கு தள்ளி பாவிகளை நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுகிறோம். இதோ இந்த நாட்களில் மனமுருகி, இயேசுவே என்னை மன்னிய, புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையோடு வருகிற எனக்கு, என் ஜெபத்திற்குரிய பிள்ளைக்கு ஆண்டவரே அலகையின் அந்தகார சக்திகளின் கட்டுக்களிலிருந்து விடுதலை தாருமையா என்று வேண்டுகிறவும் பிள்ளைகள் மீது நீர் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த புனித பாரத்தில் இதோ வர இருக்கிற புனித வியாழன் திருப்பாடுகளின் வெள்ளி பாஸ்கா திருவிழிப்பு இரவு என்று இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையான அனுபவங்கள் நிகழ்ந்தேறவிருக்கிற இந்த திருவழிபாட்டு நிகழ்வுகள் அனைத்திலும் பங்கேற்கிற பிள்ளைகளாக, உம்முடைய பரிசுத்தத்தை மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இந்த நாளிலே இந்த வழிபாடுகளை பங்கேற்க உம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பேரார்வத்தை ஊற்றும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் பிள்ளைகள் மீது இந்த அனுபவங்கள் வழியாக உம் வல்லமை, உம் வாழ்வென்கிற கொடை உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு மகனும் மகளும்
பாவத்திற்கு மரித்து பரிசுத்தத்திற்கு உம்முடைய பிள்ளைகள் தங்களை முழுமையாய் கையளிக்கும்படி உம் பிள்ளைகளுக்குள்ளே நீர் கடந்து வாரும். உம் பிள்ளைகளை ஆட்டி படைக்கக்கூடிய அத்துணை தடைகளையும் அத்துணை குறைகளையும் இயேசுவே மது வல்லமையான பெயர் உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் காண்பதற்காய் நன்றி. உம் பிள்ளைகளுக்கு நீர் வலிமையை தருவதற்காய் நன்றி. இதோ உம் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வின் தேவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக உம் பிள்ளைகளை நீர் நினைவு கூர்வதற்காய் நன்றி. நல்ல ஒரு வேலை வாய்ப்பை, குழந்தை பாக்கியத்தை, என்னுடைய பிள்ளைகள் பணி உயர்வுகளை, அரசு வேலை வாய்ப்புகளை, என்னுடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளோடு நீர் உடனிருந்து செயல்பட போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை, அமைதியான வாழ்வு சூழல்களை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. இதோ ஆண்டவரே, நெருங்கி வந்திருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தல் வழியாக உம் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுக்கான ஞானத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, வெயில் அதிகரிக்கக்கூடிய இந்த நாட்களிலே இந்த வெயிலினால் ஏற்படக்கூடிய எல்லா நோய் தொற்றின் தாக்குதல்களிலிருந்து உம் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து உம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற உடைய பிள்ளைகளை பாதுகாப்பாய் வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. பல்வேறு வகையான எரிபொருள் தட்டுப்பாடு, இன்னும் பல்வேறு வகையான பொருளாதார கனமான நிலைகள் உடைய பிள்ளைகளை வருத்தத்திற்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் நீர் சரி செய்கிற தெய்வமாக அந்தோனியார் வழியாக அற்புதங்களை அதிசயங்களை செய்து உம் பிள்ளைகளின் வாழ்வை எல்லா நன்மைகளாலும் நலன்களாலும் நிறைத்து வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். உயரே வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒளியில் நடந்து வா சகோதரா, ஒளியில் நடந்து வா சகோதரி, ஒளியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, வழியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. இயேசு நம் ஒளி, இயேசு நம் ஒளி, இயேசு நம் ஒளி. ஒளியில் நடந்து வா சகோதரா, ஒளியில் நடந்து வா சகோதரி, ஒளியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, வழியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்தவர்களே, ஒளியில் நடந்து வா சகோதரி சகோதரா என்கிற அழைப்பு பல்லவியோடு தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு நம்மை கையளித்திருக்கிறோம். கிறிஸ்து என்னும் ஒளியில் தன் வாழ்க்கையை முழுமையாக கையளித்த, ஒளியில் நடந்த, அநேகரை அந்த ஒளியிலே நடக்கும்படியாய் செய்த நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். இதோ அவருடைய பரிந்துரை வழியாக நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகள், குறிப்பாக இந்த ஆராதனை டிவிக்காக அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த திருப்பணிகளை தாங்குவதில் தங்களுடைய தாராள பங்களிப்பை செய்யக்கூடிய ஒவ்வொருவரினுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுக்கின்றோம். இதோ நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். திருப்பலியில் இயேசுவை அப்பத்தின் வடிவில் பெற்றுக்கொண்ட பிறகும் கூட யூதாசை போல இருள் நம்மை ஆட்சி செய்யும்படியாக, பாவம் நம்மை ஆதிக்கம் செலுத்தும்படியாக நாம் பல நேரங்களில் துணிந்து பாவங்களை, இயேசுவுக்கு விரோதமான காரியங்களை செய்ததை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடச் செய்தருளும்.
எவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள்வீராக. உம்மோட தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 49, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும், கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 71. பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒரு போதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெருக்கேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை
காத்தருளும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பில் இருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாயின் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். பரம தந்தைக்கு கீழ்ப்படிகின்ற எங்கள் அரசரே, போற்ற பெருக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல் நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகின்றீர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 13 21 தொடங்கி 33 முடிய மற்றும் 36 தொடங்கி 38 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் எனச் சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை.
பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கு முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நாளில் நாம் கேட்டிருக்கிற முதல் வாசகம் ஆண்டவரின் ஊழியர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார், அவருடைய பணி என்ன என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த ஆண்டவரின் ஊழியரை பற்றிய முதல் வாசகம் முன்வைக்கிற இந்த வார்த்தைகள் இயேசுவுக்கு அப்படியே பொருந்துவதை நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு மட்டுமல்ல, இயேசுவை பின்தொடர்வதாக வாக்கு கொடுக்கிற இயேசுவின் திருத்தூதர்களுக்கும் சரி, திருத்தூதர்கள் வழி நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட வணக்கத்திற்குரிய புனிதர்களுக்கும் சரி, இன்றும் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் இயேசுவை வாழ்வாக்கும் செயலில் தங்களை அர்ப்பணித்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆண்டவரின் ஊழியரை பற்றிய வார்த்தைகள் பொருத்தமாக அமையவே செய்கிறது. ஆனால் அது எப்போது பொருந்தாத தன்மையை வெளிப்படுத்துகிறது என்பதையும் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கக்கூடிய யூதாசினுடைய செயல்பாட்டில் நமக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, திருப்பலி என்பது ஒரு சிறப்பான ஒரு கொண்டாட்டம். பல நேரங்களில் அது ஏனோ தானோ என்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நம்மை இன்றைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பது வேதனையான ஒன்று. முதல் திருப்பலி, அந்த முதல் திருப்பலியில் இயேசுவோடு உரையாடுகிற, இயேசுவோடு உறவாடுகிற சீடர்களினுடைய வாழ்க்கை அனுபவம் இன்றைய நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முதல் திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விளைவை இயேசுவை பின்பற்றுவதால், இயேசுவுக்காக தங்களை அர்ப்பணிப்பதால்
எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதல் வாசகத்தின் பின்புலத்தில் ஆண்டவரின் ஊழியர் என்பவர் கடவுளால் தெரிவு செய்யப்படுகிறார். அதுவும் தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் முன்பே ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். தன்னுடைய ஆவியால் நம்மை திருநிலைப்படுத்துகிறார். வல்லமையை நமக்குள்ளே பொழிகின்றார். மனிதர்கள் நம்மை எப்படி மதிப்பீடு செய்கிறார்கள் என்பது அல்ல. ஆண்டவரின் ஊழியராக நான் இருக்கிறேன் என்கிற உணர்வை நாம் பெற்றுக்கொண்டால், முதல் வாசகம் சொல்வதைப் போல, ஆண்டவரின் பார்வையில் நான் மதிப்பு மிக்கவன், விலையேற பெற்றவன் என்கிற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். குற்ற உணர்வுக்கு நாம் உள்ளாக மாட்டோம். இதோ நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் தான் ஆண்டவரின் ஊழியர் என்பதில், அவருடைய கண்களுக்கு முன்பாக விலையேற பெற்றவன் என்பதில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரின் ஊழியருக்கு கொடுக்கப்படுகிற பணி என்ன என்று பார்க்கிற போது, அது பிற இனத்தாருக்கு ஒளியாக இருப்பது. ஆண்டவரின் ஊழியரினுடைய பணி என்பது அவருடைய வாழ்வுக்கான, அவருடைய ஈடேற்றத்திற்கான பணி அல்ல. மாறாக அடுத்திருப்பவரின் நலனுக்காக, யாரையெல்லாம் சாவின் கட்டுக்கள் சூழ்ந்திருக்கிறதோ அவர்களை அந்த கட்டுக்களிலிருந்து விடுவிப்பது என்பது ஆண்டவரின் ஊழியரின் பணி. ஆண்டவர் ஊழியருக்குள்ளே பொழியக்கூடிய அன்பை, இரக்கத்தை அடுத்திருப்பவரோடு பகிரக்கூடிய ஒரு பணி. இறைவன் இந்த சமூகத்தில் நிலைநாட்ட விரும்புகிற அன்பையும் அமைதியையும் நீதியையும் கொண்டு வரக்கூடிய சிறப்பான ஒரு பணிதான் ஊழியனின் பணி. அப்படிப்பட்ட ஒரு ஊழியராக, ஆகச் சிறந்தவராக வாழ்ந்த புனித அந்தோணியாரின் பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோமே நீங்களும் நானும், இவர் தனக்குள் கொண்டிருந்த அருள்வாக்கை போதிப்பதில், ஆண்டவரினுடைய ஆசிரை அடுத்திருப்பவருக்கு புதுமைகளாக கொண்டு வருவதில் எப்படி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்? அந்த அர்ப்பணம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? மழுங்கி போன ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, கூறிய வாள்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய ஊழியர் செய்ய வேண்டிய பணி. கூறிய வாளாக புனித பதுவை அந்தோணியாரின் வாழ்வு, அவருடைய அழியாத நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அமைந்ததாக நாம் பார்க்கிறோமே. இன்றைக்கு இந்த உலகத்தோடு ஒட்டி உறவாடி உலக மாயைக்குள்ளே, இன்பங்களுக்குள்ளே நம்மை தொலைத்து மழுங்கி போன வாள்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். மீண்டும் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இயேசுவோடு அந்த முதல் திருப்பலியில் அமர்ந்திருந்த சீடர்களை எல்லாம் பார். திருத்துதர் யோவான் மட்டும்தான் கூறிய அந்த வாளின் தன்மையோடு, இயேசுவின் மார்பு பக்கமாய் வெறும் உடல் சார்ந்து மட்டுமல்ல, உள்ளத்திலும் இயேசுவினுடைய அன்பினால் கட்டுண்டவராக, இயேசுவின் அன்பில் வேரூன்றிய ஒரு திருத்தூதராக பயணிப்பதை பார்க்கிறோம். சிலுவை அடியில் அன்னை மரியாவோடு நிற்கின்ற ஒரு திருத்தூதராக திருத்தூதர் யோவானை நற்செய்தி நம் கண் முன்பாக கொண்டு வருகிறார். மழுங்கடிக்கப்பட முடியாத கூறிய ஒரு வாளாக, தனக்கு கொடுக்கப்பட்ட பணி வாழ்வுக்கான அழைத்திலிருந்து தடுமாறாத ஒரு நபராக திருத்தூதர் யோவான் நமக்கு சாட்சியாக விளங்குகிறார். ஆனால் அதற்கு நேர் எதிர்மாறாக மழுங்கி போன ஒரு வாழ்க்கையை, இருளினுடைய ஆட்சிக்குள்ளே தன்னை கையளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை, முதல் பெற்றோரை வீழ்த்திய பாம்பின் பிடிகளுக்குள்ளே தன்னை தொலைக்கக்கூடிய நபராக திருத்தூதர் யூதாசை நாம் பார்க்கிறோம். அவனை அப்படியான ஒரு நிலைக்கு உந்தி தள்ளியது பணத்தின் மீதான ஒரு பற்று, அதீத பற்று. இன்றைக்கு அந்த இடத்துல பலர் நம்மில் இருக்கிறோம். காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், வசதி வாய்ப்புகளை, சொத்து சம்பாதிக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், ஓடிக்கிட்டே இருக்கும்.
இன்னும் இதை போல வேறு வேறு காரியங்களுக்கும் இன்றைக்கு நாம் அடிமைப்பட்டு கிடக்கும். பேருக்காக கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொன்னபோது ஆமென் என்று சொல்லி வாங்கிவிட்டு, எப்படி யூதாசை இருள் ஆட்சி செய்யும்படியாக அவன் அப்பத்துண்டை பெற்றதும் வெளியே போனான், அது இரவு நேரம் என்று நற்செய்தி சொன்னதோ, அதே போலதான் நாமும் கிறிஸ்து என்கிற ஒளியின் ஆளுகைக்குள்ளே வாழ இயலாத பிள்ளைகளாக, வாழ விரும்பாத பிள்ளைகளாக, ஆகச் சிறந்த உதாரணமாக புனித அந்தோனியாரை நாம் கொண்டிருந்தும் கூட இன்னும் இருளின் பிடியிலேயே வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு புறம் திருத்தூதர் பேதுருவை பார்ப்போம். அவர் ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் என்று வாய்கிழிய வீர வசனம் பேசுகிறார். ஆனால் மிக பலகீன ஒரு மனிதராக, வலு குறைந்த இயல்புக்குள்ளே சிக்குண்டவராக, இந்த இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது என்று மும்முறை மறுதளிக்கக்கூடிய ஒரு நபராகவும் பேதுருவை பார்க்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இருள் தன்னை ஆட்சி செய்வதற்கு நிரந்தரமாக பேதுரு தன்னை அனுமதிக்கவில்லை. ஒரு சூழலில், ஒரு நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் பாவத்திற்கு அவர் அடிமைப்பட்டு இருந்தாலும், பலகீனத்திற்கு தன்னை கையளித்திருந்தாலும் விழித்துக் கொள்கிறார். இயேசுவினுடைய வெளிச்சம் மீண்டும் தன் உள்ளத்தை ஊடுருவும்படியாக தன்னை கையளிக்கிறார். தன் பாவத்திற்கு மனம் வருந்தி, என் ஆண்டவரை நான் மறுதளித்து விட்டேனே என்கிற அந்த ஒரு குற்ற உணர்வை ஆண்டவரிடமே ஒப்புக் கொடுத்து இயேசுவிடமிருந்து புது வாழ்வை பெறுகிற ஒரு நபரா, எப்படி திருத்தூதர் யோவான் இயேசுவினுடைய அன்பிலே வேரூன்றி நிற்கிறாரோ, அப்படி ஆழமான ஒரு சாட்சிய வாழ்க்கையை வாழக்கூடிய நபராக பேதுரு கடவுளின் இயேசுவின் அருளால் உயர்த்தப்படுகிற நிலையையும் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் மனிதர்கள் தான். தொடக்கத்திலிருந்தே தெளிவோடு இருப்பது என்பது பேறு பெற்ற நிலை. ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த உலகத்தினுடைய கருத்தியல்கள் நம்மை தாக்குகிறது. நண்பர்களோடு நாம் பழகுகிறோம். நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மையும் தொற்றிக் கொள்கிறது. பல நேரங்களில் நாம் கூர்மைப்படுத்தப்பட்ட அந்த ஒரு இலக்கு நோக்கிய பயணத்திலிருந்து தடுமாறுகிறோம். நம்முடைய கவனம் திசை மாறுகிறது. ஆனால் பேதுருவை போல மீண்டும் இயேசுவை நோக்க வேண்டும். பாவத்திலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். நம்முடைய மழுங்கடிக்கப்பட்ட நிலைகள் மாற்றம் பெற வேண்டும். மீண்டும் நாம் கூர்மையாக்கப்பட வேண்டும். புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையோடு வெளிச்சத்திலே நடந்து வர வேண்டும். ஒளியில் நடப்பதற்கு, ஒளியிலே அநேகரை நடக்க வைப்பதற்கு இன்றைக்கு புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக வல்லமை வேண்டுகிற பிள்ளைகளாக, குறிப்பாக நாம் தொடர்ந்து பங்கேற்கவிருக்கிற, கொண்டாடவிருக்கக்கூடிய இந்த புனித வாரத்தினுடைய சிறப்பான இந்த 3 நாட்களினுடைய திருவழிபாட்டு நிகழ்வுகளின் அனுபவம் வழியாக உண்மையிலேயே நம்மை மழுங்கடிக்க செய்திருக்கிற உலகத்தின் எல்லா பாவத்திலிருந்தும், பாவ பிடிகளிலிருந்தும், பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் நாம் விடுதலை பெறுவதற்கு இறைவனின் இரக்கத்தை வேண்டிய பிள்ளைகளாக நம்முடைய இயேசுவை நோக்கிய பயணத்தில், இறையாட்சிக்கான இந்த ஒரு இலக்கு நோக்கிய பயணத்தில் கூர்மைப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாக, நம்மை கவனம் சிதற வைக்கக்கூடிய எல்லா வகையான தீமைகளிலிருந்தும், தீயோனின் தாக்குதல்களிலிருந்தும், இருள் நம்மை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலைகளிலிருந்தும் நாம் விழிப்போடு செயல்படுவதற்கு இயேசுவிடம் அருள் வேண்டுவோம். ஆமேன். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதரிகளே, சகோதரரே,
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெறச் செய்யும் நீர் அவற்றின் நிறைவுக்கும் நாங்கள் வந்து சேர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைப்பொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உமை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜெபிக்கிற உம் மக்களின் வேண்டுதல்கள், ஆராதனை டிவிக்காக அல்லும் பகலும் தங்களை அர்ப்பணித்திருக்கிற அன்பர்கள், எங்கள் ஜெபங்களுக்குரிய நபர்கள் அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் இந்த அருளடையாளத்தால் எங்களுக்கு உணவூட்ட விரும்பிய நீர் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.